percentage related word problem solve பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चंस எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா converting percentage into a ratio, then converting a ratio into percentage. So percentage related உங்களுக்கு queries இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணீங்கன்னா percentage ஓட லிங்க் அவேலபிளா இருக்கு. சோ அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So converting percentage into a ratio and converting a ratio into a percentage. அதுக்கு வந்து first வந்து ratio வந்து எப்படி டினோட் பண்றது அது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. A to B இத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா A is to B. இத ரீட் பண்ணும்போது A is to B. இதுவே நீங்க fraction formல எழுதணும்னா A by B. So the first number numerator எழுதுவீங்க, இந்த second number வந்து denominator எழுதுவீங்க. So இது வந்து ratio form, இது வந்து fractional form. So first நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா converting a percentage into a ratio. So அதோட rule with examples பார்க்க போறோம். So rule என்னன்னு பாத்தீங்கன்னா to convert a percentage into a ratio we remove the percent sign by dividing the numerator by 100 and form a fraction in its simplest form. Then we convert this into a ratio taking the numerator as the first number and the denominator as the second number. So rule என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா percentage into a ratio convert பண்றதுக்கு first வந்து அந்த percentage sign வந்து remove பண்ணணும். எப்படி remove பண்ணுவீங்கன்னா கொடுத்திருக்க number divide by 100 போட்டீங்கன்னா அது வந்து fractional form இருக்கும். So கொடுத்திருக்க fractional numberவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மே வந்துட்டு simplest form convert பண்ண முடியுதான்னு நீங்க செக் பண்ணணும். So செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நீங்க ratio formக்கு convert பண்ணணும். So once simplest form convert பண்ணிட்டீங்க then we convert this into a ratio taking the numerator as first number ஆவும் denominator as the second number ஆவும் எழுதிட்டீங்கன்னா அது வந்து ரேஷியோக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த ரூல் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 38% இருக்கு. இதை வந்து ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பெர்சன்டேஜை ரிமூவ் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது இது ஆஸ் இட் இஸ் இந்த நம்பர் நியூமரேட்டரில் இருக்கணும், டிவைட் பை 100 போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்மே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இது ஏதாவது ஒரு டேபிளால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டேரெக்டாக வந்து இதை வந்து 38 ரேஷியோ ஃபார்ம் தானே கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 38:100 நீங்கள் ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 38 டிவைட் பை 100 பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 38 டிவைட் பை 100. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்மை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10 0. இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 2 9 2s are 8. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எல்லாருமே கன்வெர்ட் பண்ண தெரியும். இது வந்து எந்த டேபிளில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டேபிள் தான் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 19/50 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். எப்பயுமே நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 19/50 பார்த்தீங்கன்னா எந்த டேபிளாலையும் நீங்கள் கட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஃபைனலாக நம்ம என்ன ஸ்டெப் சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் த நியூமரேட்டர் as first number, denominator as second number. ஸோ இதை வந்து பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து பர்சன்டேஜ் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 100 பண்ணோம், அண்ட் தென் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணோம். ஸோ நியூமரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதியிருக்கோம், டினோமினேட்டர் செகண்ட் நம்பர் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ரேஷியோ. ஸோ பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டைம் வந்து ரூல் வந்து ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ஸோ வி ரிமூவ் த பர்சன்ட் சைன் பை dividing the numerator by 100 போட்டிருக்கோம் and form a fraction convert பண்ணோம். So இந்த fraction in its simplest form க்கு reduce பண்ணிருக்கோம். Then we convert this into a ratio taking the numerator as the first number and denominator as second number. So next person நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு mixed fraction இருக்கு. So இந்த mixed fraction improper convert பண்ணிட்டு தான் and then you need to proceed. So இதை வந்து mixed வந்து first வந்து improper எப்படி convert பண்ணுறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக ஃப்ராக்ஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு ஹவு டு கன்வெர்ட் மிக்ஸ்ட் நம்பர் டு இம்ப்ராப்பர் வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 23 into 1/8%. சாரி, இது 23 into 1/8 ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 23 1/8% மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 23 into 8 பண்ணுவீங்க. 23 into 8 plus 1 divide by 8 பண்ணுவீங்க. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 185 divide by 8. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து
மிக்ஸ்டை வந்து இம்ப்ராப்பராக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நம்ம வந்து இதை ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் இப்போ வந்து நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்ஸ்டை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இந்த நம்பர் ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு பை என்ன போடணும்? 100 போடணும்னு சொன்னோம். ஸோ கீழே வந்து 100 போட்டுருக்கோம். ஆல்ரெடி இங்கே ஒரு 8 இருக்குனால இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதுவீங்கன்னா 185 டிவைட் பை 800. ஸோ பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் டிவைட் பை 100 பண்ணியிருக்கோம். கீழே வந்து 100 போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 5 and 0 இருந்தால் 5th டேபிளில் கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ 5th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 37 டிவைட் பை 160 கிடைக்கும். ஸோ இதவே நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் நம்பராகவும் டினாமினேட்டர் செகண்ட் நம்பராக எழுதிங்கன்னா 37:160. இதான் வந்து ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஆல்ரெடி ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் இருக்குது. ஸோ 185:800 எழுதக்கூடாது. எப்பயுமே சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃபார்மில் இருக்குது பாருங்கள் 2.48%. ஸோ பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டிவைட் பை 100 சொன்னோம். ஸோ 2.48 ஆஸ் இட் இஸ் எழுதி டிவைட் பை 100 போட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2.48, ஸோ இது வந்து டெசிமல் நம்பர் இருக்குது. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2.48 என்ன எழுதலாம்? 248 டிவைட் பை 100 எழுதலாம். ஸோ இந்த 2 zeros மீன்ஸ் இங்கே வந்து 2 places தள்ளி வச்சிங்கன்னா 2.48. ஸோ இந்த 2.48 தான் எப்படி எழுத போகிறோம்னா 248 டிவைட் பை 100 மல்டிப்ளைட் பை இங்கே ஆல்ரெடி ஒரு 100 இருக்குது, அதான் இங்கே 100 போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 248 டிவைட் பை 100 into 100 இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே சொல்லியிருக்கோம் இந்த ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 31 டிவைட் பை 1250 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, எந்த டேபிளாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை ரேஷியோ ஃபார்ம் எழுதுறதுக்கு நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் நம்பராகவும் டினோமினேட்டர் செகண்ட் நம்பராக எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த பார்ட் இதுலேருந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் how to convert a percentage into a ratio. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா converting a ratio into a percentage. ஸோ to convert a ratio into percentage, ரேஷியோலேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we first convert the ratio into a fractional form convert பண்ணணும், and then multiply the fraction by 100 ஆல் multiply பண்ணணும் and put the sign of percentage with the result so obtained. ஏன் பர்சன்டேஜ் போடணும்னா பிகாஸ் நம்ம வந்து ரேஷியோலேருந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக உங்களோட ஆன்சர் கிடைச்சதில் வந்துட்டு பர்சன்டேஜ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ சிம்பிள் ரேஷியோ ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் மல்டிப்ளைட் பை 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜில் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நீங்கள் பாருங்கன்னா 2:5ன்றது ரேஷியோ ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஃபார்ம் என்ன பண்ணும்? ஃப்ராக்ஷனல் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் நியூமரேட்டர் செகண்ட் நம்பர் டினாமினேட்டர் எழுதிட்டோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் நம்பர் என்ன பண்ணோம்? இன்ட்டு 100 பண்ணோம் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்ட்டு 100 பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். 5th டேபிளில் கேன்சல் பண்ணி 155 2 5 are 0. ஸோ 20 into 2 40. ஃபைனலாக என்ன பண்ணணும்? ரிசல்ட்டுக்கு பர்சன்டேஜ் போட்டணும். ரேஷியோ டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 16:9ன்றது ரேஷியோ ஃபார்ம் இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நியூமரேட்டரோ செகண்ட் நம்பர் டினாமினேட்டர் போட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன? இந்த ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் பை 100 போட்டோம். ஸோ 100 போட்டிருக்கேன். ஸோ இந்த நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 1600 டிவைட் பை 9. ஸோ இதை வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1600 டிவைட் பை 9 போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களோட கோஷன், ரிமைண்டர், உங்களோட டிவைஸர். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுத போகுது? மிக்ஸ்டாக எழுதும் போது உங்களோட கோஷன்ட்டை இங்கே எழுதுவீங்க, தென் உங்களோட ரிமைண்டரை மேலே எழுதிட்டு 7/9. ஸோ இம்ப்ராப்பர் டு மிக்ஸ் நம்பர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபைனலாக உங்களோட ஆன்சர் கூட என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். பிகாஸ் இங்கே வந்து ரேஷியோ வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கேயே வந்துட்டு இன்ட்டு 100 போட்டோம், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே பர்சன்டேஜ் சைன் போடணும்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். So converting a ratio into percentage, in the steps now follow பண்ணோம். So to convert a ratio into percentage, we first convert the given ratio into fraction convert பண்ணோம். Then multiply the fraction 100 ஆல பண்ணோம் and then put the sign of percentage with the result so obtained. So in the set of questions உங்களுக்கான task இந்த 2மே பார்த்தீங்கன்னா percentage into ratio convert பண்ணோம். So இந்த 2 பார்த்தீங்கன்னா ratio into percentage convert பண்ணோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் தெரியாதவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.